உங்ககிட்ட 30,000 இருக்கு, அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒரு 5 ஆப்ஷன் சொல்ல போறேன். எல்லாமே தாறுமாறா இருக்க போகுது. அண்ட் தென் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஏன்னா என்னோட ஃபேவரட்டை கடைசியில் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம் நினைச்சீங்கன்னா போக்கோவோட F7 போயிருங்க. ஏன்னா இதுல குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 8s Gen 4 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM UFS 4.1 ஸ்டோரேஜ் டைப்பும் இருக்கு இதுல. அதோட இதுல பெரிய வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பெருசா ஹீட்டிங் பஞ்சாயத்து இருக்காது. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வித் OIS கொடுத்துருக்காங்க. பட் கேமரா அவுட்புட் பாத்தீங்கன்னா ஆவரேஜா தான் இருக்கு. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 1.5K ரெசல்யூஷன்ல 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 7550 mAh பெரிய பேட்டரி. அதை சார்ஜ் பண்றதுக்கு 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 22 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸோட சேர்த்து நல்ல கேமரா அவுட்புட்டுமே வேணும்னு நினைச்சீங்கன்னா iQOO Neo 10 தாங்க பெஸ்ட். இதுலயுமே உங்களுக்கு Snapdragon 8s Gen 4 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பட் அடிஷனலா உங்களுக்கு Q1 சிப் வந்துரும். 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா. இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. 7000 mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்றதுக்கு 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. மூணாவதா இந்த பட்ஜெட்லயே ஒரு பெஸ்ட் ஆல் ரவுண்டர், அதுவும் நல்ல கேமரா அவுட்புட்டோட ஒரு மொபைல் வேணும்னா மோட்டோவோட H60 Pro இருக்குங்க. இதுல ப்ராப்பரான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 10 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு போட்டோ அண்ட் வீடியோகிராஃபி ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா நல்ல அவுட்புட் கிடைக்குது. பர்ஃபார்மன்ஸ்க்கு இதுல மீடியாடெக்கோட Dimensity 8350 எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்ட்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இதுல கிடைக்கும். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 1.5K ரெசல்யூஷன்ல 120Hz POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதோட இதுல ப்ரொடெக்ஷனுக்கு மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. IP6869 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹாஃப் அன் அவர் 1.5 மீட்டர் தண்ணியில எந்த பிரச்சனையும் கிடையாது. 6000 mAh பெரிய பேட்டரி. அதை சார்ஜ் பண்றதுக்கு 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நாலாவதா இந்த பட்ஜெட்ல OnePlusல ஒரு மொபைல் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா OnePlus Nord 5 ஒரு தாறுமாறான ஆப்ஷன். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.8 இன்ச்ல 1.5K ரெசல்யூஷன்ல 144Hz LTPS AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு இதுல Snapdragon 8s Gen 3 ப்ராசஸர், LPDDR5X RAM UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப், IP65 ரேட்டிங்குமே இதுல கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 6800 mAh. அதை சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சோ கடைசியா அந்த பட்ஜெட்லயே ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போன், என்னோட ஃபேவரட்டுமே கூட Samsung Galaxy S24 FE. கேமரான்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 8 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ, 10 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு இதுல Exynosோட 2400E ப்ராசஸர், LPDDR5X RAM UFS 4.0 ஸ்டோரேஜ் டைப்புமே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்ல Full HD Plus 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதோட கார்னிங் Gorilla Glass Victus Plus ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டுமே இருக்கு. 4700 mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பட் சார்ஜர் நம்ம தனியா தான் வாங்கிக்கணும்.